بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وآله وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وآله وسلم கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மவர்களுக்கு இந்த வருடமும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்மவர்களுக்கு அல்லாஹு தாலா அளித்தான். அதே போன்று அந்த ரமலானை அடைந்த நாம் முதல் பத்தை ரஹ்மத்துடைய பத்தாகவும், நடுப்பத்தை மக்ஃபிரத்துடைய பத்தாகவும், இறுதி பத்தை இத்தக்கும் மினன் நார் எனும் செல்லக்கூடிய நரக விடுதலையாகவும் அல்லாஹு தாலா ஆக்கி அந்த மூன்றாவது பகுதியில் கடைசி நாட்களை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சென்ற வருடம் இதே 27வது நாள் நம்முடன் இருந்தவர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தினர்கள் அல்லது நம்முடைய பக்கத்து வீட்டார்கள், நம்முடைய உற்ற நண்பர்கள் அல்லது நம்முடைய வகுப்பு நண்பிகள் என்று நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களில் யாராவது ஒருவர் இப்போது நம்மை விட்டும் பிரிந்திருப்பார்கள். அவர்களுக்கு தெரியாது இதுதான் என்னுடைய வாழ்நாளில் கடைசி ரமலானாக இருக்கிறது என்று, இதுதான் என்னுடைய வாழ்நாளில் கடைசி 27வது நாள் என்று அவர்களுக்கு தெரியாது. என்றாலும் சென்ற வருடம் அவர்கள் எங்களுடன் இருந்தார்கள், எங்களுடன் பெருநாளை கொண்டாடினார்கள். எங்களை விட்டு இப்போது அவர்கள் பிரிந்து மண்ணுக்கு கீழார் உள்ள வாழ்க்கையை துவங்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நம்மில் எத்தனையோ பேர்கள் சென்ற வருடம் தேக ஆரோக்கியமாக இருந்தவர்கள் இப்போது நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். அவர்கள் வைத்தியசாலைகளில் கஷ்டப்பட்டு கொண்டு, வீடுகளில் கஷ்டப்பட்டு கொண்டு இபாதத் செய்வதற்கு முடியாமல், நானும் ஆரோக்கியமாக இருந்தால் நானும் நல்ல முறையில் இபாதத் செய்திருப்பேனே, எனக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை சென்ற வருடம் தந்தான், இந்த வருடம் என்னுடைய உடம்பில் நோயை அல்லாஹு தஆலா தந்து விட்டானே, அப்படி அல்லாஹு தஆலா எனக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை அளித்திருந்தால் நானும் இவர்களுடன் தராவீஹை தொழுதிருப்பேனே, நானும் இவர்களுடன் கியாமுல் லைலில் ஈடுபட்டிருப்பேனே, நானும் நோன்பு நோற்றிருப்பேனே என்று எத்தனையோ பேர்கள் உள்ளத்தினால் அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ பேர்கள் அவர்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துவதற்கு யாரும் இல்லாமல் இறைவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா என் மீது உங்கள் மீது கொண்ட இரக்கம் இந்த வருடமும் அல்லாஹு தஆலா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அதில் அல்லாஹு தஆலா நல்ல அமல்கள், அல்லாஹுவை நெருங்கக்கூடிய என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ அது அனைத்தையும் அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த வருடமும் எமக்கு அளித்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் பாக்கியசாலிகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்காக வேண்டி நாம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அடுத்த வருடம் ரமலானை அடைவோமா, அடுத்த வருடம் 27ஐ அடைவோமா என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. நான் இந்த வருடம் ரமலானை அடைந்தேன், 27ஐ அடைந்தேன், பெருநாளைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் என்னால் செய்ய வேண்டிய அனைத்து தயாரிப்புகளையும் செய்துவிட்டு பெருநாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இதே நிலை அடுத்த வருடமும் எனக்கு கொடுக்கப்படுமா என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் நாம் யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் அடுத்த வருடம் ரமலானை அடைவீர்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது.
அல்லாஹு தஆலா ஒரு அற்பமான சொற்பமான ஒரு காலத்தை தந்து ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா துனியாவுக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை சொற்பமானது. இதில் கொடுக்கப்படக்கூடிய சந்தோஷம் அது நிரந்தரமற்றது. அதே போன்று இதில் மனதுக்கு கசப்பான விடயங்கள் ஏற்பட்டால் அதுவும் நிரந்தரமற்றது. இந்த உலகத்திற்கப்படக்கூடிய வாலிபத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் நிரந்தரமற்றது. நாம் வயோதிபத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் நிரந்தரமற்றது. இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எதுவுமே நிரந்தரமற்ற வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நம்மை அனுப்பி வைத்திருக்கிறான். துனியாவுக்கு அனுப்பி ஆகிரத்தை தயார் செய்து கொண்டு வா என்னுடைய அடியானே என்று அல்லாஹு தஆலா நம்மை அனுப்பியிருக்கின்றான். இதில் யார் புத்திசாலிகள் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூச்சுக்களை சரியான முறையில் கழிக்கக்கூடியவர்கள் புத்திசாலிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமலிமா பஅதல் மௌத். புத்திசாலி யார் என்று சொன்னால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நினைத்து, மௌத்துக்கு பின்னால் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது, நான் இங்கு எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் நான் ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும். இந்த மரணமுள்ள வாழ்க்கையில் நான் எது நடந்தாலும் என்னுடைய நோக்கம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவது. நாளை மௌத்தே இல்லாத அந்த நாளில் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இங்க கஷ்டங்கள் சிரமங்களை நான் சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை இபாதத் செய்வதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நான் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று யாரு நினைத்து தன்னை அல்லாஹு தஆலாவுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹு தஆலாவுடைய வழிபாட்டில் தன்னை மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்றைய நாள் லைலத்துல் கத்ராக இருந்தால் அல்லாஹு தஆலா இன்றைய நாளுக்கு லைலத்துல் கத்ர் இந்த நாளை குறித்து ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ரமலானை பற்றி கூறும் போது சூறாவை எடுக்கவில்லை, ஒரு ஆயத்தில் நடுப்பகுதியை எடுத்து அல்லாஹு தஆலா ஒரு சில ஆயத்துக்களில் ரமலானுடைய எல்லா விடயத்தையும் கூறி முடித்து விட்டான். நாம் தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் தொழுகைக்கு என்று எந்த ஒரு குறிப்பான சூறாவும் கிடையாது. ஆனால் லைலத்துல் கத்ர் இந்த மகத்தான இரவுக்கு அல்லாஹு தஆலா அந்த பேரில் ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான், சூரத்துல் கத்ர். அதில் அல்லாஹு தஆலா என்ன கூறுகிறான்? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக சங்கை மிக்க இந்த குர்ஆனை நாம் கத்ருடைய இரவில் லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி வைத்தோம். அதற்கு பின்னால் அல்லாஹ்வே கேள்வி எழுப்புகிறான், வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பிவிட்டு அல்லாஹ்வே பதில் கூறுகிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை 12ஆல் நாம் பிரித்தால் எத்தனை வருடங்கள் என்று நமக்கு கண்டுகொள்ளலாம். 1000 12ஆல் பிரித்தால் 83 மாதம், 4 மாசம். ஒரு மனிதர் அவர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் அவருடைய எந்தொரு தேவைக்கும் செல்லாமல் எப்படி தொழுது கொண்டு இபாதத் செய்து கொண்டு இருந்தால் எவ்வளவு நன்மை கொடுக்கப்படுமோ அந்த அளவு நன்மை அல்லாஹு தஆலா இன்றைய நாள் அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ரை வைத்திருந்தால், இன்றைய நாளை நாம் ஹயாத்தாக்கினால் அந்த கூலியை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். போன்று இந்த நாளுக்கு அல்லாஹு தஆலா 6 விதமான பெயர்களை வைத்திருக்கிறான். லைலத்துல் தன்சீல், லைலத்துல் முபாரக், லைலத்துல் ஃபஸ்ல், லைலத்துல் கைர், லைலத்துல் சலாமா, லைலத்துல் குஃப்ரான் என்று அல்லாஹு தஆலா 6 விதமான பெயர்களை கொண்டு இந்த கத்ருடைய இரவை அல்லாஹு தஆலா அழைத்துக் கொண்டிருக்கிறான். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, நாம் இப்போது ரமலானுடைய
வார்த்தைக்குரிய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் ரமலான் என்றாலே கருத்து பாவங்களை சுட்டரிக்க கூடியது. ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா ரமலானை நமக்கு அளித்ததே நம்முடைய பாவங்கள், பாவ கரைகள் நம்மை விட்டு இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இன்று நாம் காலத்தை எடுத்துக்கொண்டால் காலம் கெட்டு போய்விட்டது. நாம் சிறு வயதில் இருந்ததை போன்று இப்போது இல்லை. நம்முடைய மூதாதைகள், மூத்த மனிதர்கள் கூறுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை கூறக்கூடிய நேரத்தில் இவ்வாறு கூறினார்கள்: கைருன் நாஸி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். காலங்களில் சிறந்த காலம் என்னுடைய காலம், அதற்கு பின்னால் எனக்கு பின்னால வந்த நூற்றாண்டு, அதற்கு பின்னால் எனக்கு பின்னால வந்த 3 நூற்றாண்டுகளும் சிறந்த காலம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் அந்த காலத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தது என்று கூறுவதற்குரிய காரணம் என்னவென்று பார்த்தால், அந்த காலத்தில் இப்போது இருக்கக்கூடிய எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இருக்கல்ல. அப்போது இது மாதிரி மாபல் ஊடு ஈக்கல்ல, இது மாதிரி ஃபேன் ஈக்கல்ல, இது மாதிரி ஊடு ஈக்கல்ல, இது மாதிரி வாகனங்கள், இது மாதிரி ஃபோன், இது மாதிரி நாங்கள் பாவிக்கக்கூடிய எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத காலம். அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏண்ட காலம் தான் சிறந்த காலம் என்றாங்க. அந்த காலத்துல மழை பெஞ்சி பள்ளிக்கு போனா சஹாபாக்கள் சேத்துல சுஜூத் செய்வாங்க. அந்த காலத்துல மாபல் இல்ல, மண் தர. சஹாபாக்கள் 2 கையையும் தூக்கினா அந்த மஸ்ஜிதுடைய கூரையில கைப்படும். அப்படியாப்பட்ட மஸ்ஜித், அப்படியாப்பட்ட கடுமையான சூடு, அப்படியாப்பட்ட மண்ணில சுஜூத் செஞ்ச காலத்தை பார்த்து, ஒட்டகத்துல சஹாபாக்கள் போகக்கூடிய காலத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறந்த காலம் என்று சொன்னாங்க. அப்ப காலம் கெட்டு போய்விட்டது, காலம் நல்லது என்று நாம் கூறுவது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நவீனங்கள், ஒவ்வொரு புதிய புதிய விஷயங்கள் வாரதை கொண்டல்ல. அந்த காலத்தில் உள்ளவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த காலம் நல்லதாக இருக்கிறது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். அவர்கள் நல்ல முறையில் அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டார்கள். அதை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நல்ல காலம், சிறந்த காலம் என்றார்கள். 2வது நூற்றாண்டை எடுத்துக்கொண்டால், ஹிஜ்ரி 200 எடுத்துக்கொண்டால் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, உமையாக்களுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னால அந்த காலமும் சிறந்த காலம் என்று சொன்னார்கள். அதுவும் அவர்களுடைய அமால்களை வைத்து சொன்னார்கள். அதுக்கு பின்னால தாபிஈன்களுடைய காலம், அவங்களோட காலமும் சிறந்த காலம் என்று சொன்னார்கள். இப்போது நாம் எடுத்துக்கொண்டால் இந்த காலத்தில் மனிதர்கள் கெட்டுவிட்டார்கள். அதனால் மனிதர்கள் கெட்டு போய்விட்டதின் காரணமாக மனிதர்கள் கூறுகிறார்கள், காலம் கெட்டுவிட்டது என்று. காலம் ஒரு நாளும் கெட்டுவிட மாட்டாது. காலத்தில் உள்ளவர்கள் கெட்டு போவதின் காரணமாக இந்த காலமே கெட்டு போது. நம்மில் அநேகமானவர்கள் இன்று பாவங்களில் மூழ்கி இருக்கிறார்கள். நம்முடைய காலம் எவ்வளவு கெட்ட காலம் என்றால், நம்மில் சிலர் விபச்சாரம் செய்வது ஹராம் என்று தெரிந்து அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்தால் அவருக்கு என்ன தண்டனை அதுவும் தெரியும். அவர் என்ன செய்யப்பட வேண்டும் அதுவும் தெரியும். அதையும் தெரிந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். வட்டி எடுப்பது ஹராம் என்று தெரியும். அதை எடுத்தவர்களை அல்லாஹு தஆலா அழிப்பான் என்பதையும் தெரியும். அதை எடுக்கக்கூடியவர்களுடன் அல்லாஹ் யுத்தம் செய்வதற்கு தயாராகிவிட்டான் என்பதும் தெரியும். ஆனால் வட்டியை விடக்கூடியவர்கள் இல்லை, வட்டியை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். மதுபானம் ஹராம் என்பது தெரியும். அல்லாஹ் மதுபானம் குடிக்கக்கூடியவர்களுடைய இபாதத்தை 40 நாளைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றும் தெரியும். என்றாலும் மனிதர்கள் விடுவதற்கு தயாரில்லை. ஏன்? அவர்கள்
அந்த பாவத்தை தெரிந்து தெரிந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை ஒரு பக்கம் வைத்து விட்டாலும் இன்று நன்மையை செய்ய வேண்டும், அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய மக்களை கூட பாவம் விட்டு வைத்தது கிடையாது. பாவத்தை விட்டு நாம் விலகிச் சென்றாலும் பாவம் நம்மை விட மாட்டாது. பாவம் நம்மை பின்துயர்ந்து வரக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி சென்னாலும் மிகையாகாது. இன்று நாம் லைலத்துல் கத்ருடைய ஆயத்தாப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகைகளுக்கு அல்லது வீட்டுக்கு நாம் வந்திருக்கிறோம். நல்ல விஷயங்களில் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. என்றாலும் நாம் 2-3 பேர்கள் சேரக்கூடிய நேரத்தில் நாம் நம்மை அறியாமல் ஒரு பாவமான அல்லது இன்னொருவருடைய உள்ளம் நோகக்கூடிய வார்த்தையை பேசி விடுவோம் என்று சொன்னால் நல்ல விடயத்துக்கு வந்திருக்கிறோம். என்றாலும் நம்மை அறியாமல் பாவம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. நாம் பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லது தொழக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் நாம் நல்ல நியத்தில் வந்திருப்போம். என்றாலும் நாம் ஏதோ ஒரு அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பாவமான சிந்தனை அல்லது பாவமான ஒரு பார்வை நம்முடைய கண்ணுக்கு பட்டிருக்கும். நாம் அப்படிப்பட்ட ஒரு பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று பாவங்கள் எப்படி மாறிவிட்டது என்றால் பாவங்களை மனிதர்கள் சட்டபூர்வமாக செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பாவம் அதை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான். என்றாலும் அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்பட்ட பாவத்தை மனிதர்கள் இன்று தைரியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் விபச்சாரம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவர் அனுமதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு சென்று அனுமதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடன் விபச்சாரம் செய்கிறார். அது அனுமதிக்கப்பட்டது என்பதின் காரணமாக இஸ்லாத்தில் ஹலாலாகிவிட மாட்டாது. ஹராமாக்கப்பட்டது ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. மதுபானம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தினால் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாருக்கு சென்று அளவுக்கு வைத்து அங்க அவரு ட்ரிங்க் அடிக்கிறாரு, ஹராமான ஈடுபட்டு கொள்றாரு. யாரும் தட்டி கேட்க மாட்டார்கள். அரசாங்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது, யாருக்கும் எதுவும் செய்யலாம். ஆனா மனிதர்கள் அதனை அனுமதித்ததின் காரணமாக, அரசாங்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டதின் காரணமாக அல்லாஹ்வுடைய சட்டம் மாற மாட்டாது. அல்லாஹ் எதை ஹராமாக்கினார்கள் அதை யாரெல்லாம் சேர்ந்து அதனை ஹலாலாக்கினாலும் அதற்கு அனுமதி அளித்தாலும் அதற்கு எந்த ஒரு தீர்ப்பும் கொடுக்கப்பட மாட்டாது. அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்பட்டது என்பதின் காரணமாக ஒரு நாளும் அது ஹலாலாக மாட்டாது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்துக்கு எது பாவம் எது நன்மை என்று விளங்கக்கூடிய ஒரு ஈமானை அல்லாஹு தஆலா நமக்கு அளித்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா சர்ரத்க ஹஸனத்துக வஸாஅத்க ஸய்யிஅத்துக ஃபஅன்த முஃமின். உன்னுடைய உள்ளத்துக்கு ஒரு நல்ல செயலை செய்யக்கூடிய நேரத்தில் சந்தோஷம் வருகிறதா? ஒரு பாவமான காரியத்தை செய்யும் போது உன்னுடைய உள்ளத்துக்கு கவலை ஏற்படுகிறதா? அப்போது நீ முஃமின் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எங்களுக்கு காய்ச்சல் பார்க்கறதுக்கு, அந்த கூடியா பிரஷர் கூடியான்னு பார்க்கறதுக்கு ஒவ்வொரு கருவிகள் எங்கள்கிட்ட மெஷின்கள் ஒவ்வொன்று இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட உள்ளத்துல ஈமான் ஈக்கா இல்லையாண்டி உங்களுக்கு இந்த ஹதீஸை வச்சு பார்த்துக்கொள்ளும். யார் சரி இல்லாத ஒருத்தர் வந்து சாப்பாடு ஏதாவது இந்த தாங்களே என்று சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடை போட்டு அந்த வந்த மிஸ்கீனுக்கு வயிறு நிரம்ப சாப்பிட கொடுத்து அனுப்புறாரு. அந்த மிஸ்கீன் துவா செஞ்சு போட்டு போறாரு. இவருடைய உள்ளத்துக்கு எப்படி சந்தோஷமாயிருக்கும்? அது ஒரு நல்ல அமல் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது நன்மை என்றாங்க. ஏன் உள்ளத்துக்கு சந்தோஷம் ஏற்படுகிறதா? அது நன்மை என்று சொன்னார்கள். அதே போன்று உம்மா வாப்பட முகத்துல பாஞ்சு புல்றாரு அல்லது ஏதோ ஒரு
அடிப்படையில் அவரோட உள்ளத்துக்கு வெறுப்பான ஒரு காரியத்தை செய்தாரு. அவருக்கு பின்னால யோசிக்கிறாரு, நான் இப்படி பேசிக்கப்படாது, நான் உம்மக்கு இப்படி வாயடிச்சிக்கப்படாது, வாப்புக்கு நான் இப்படி பேசிக்கப்படாது என்று கவலை வருதா? நாங்க விளங்கிக் கொள்ளணும், இது நான் செஞ்ச ஒரு பாவமான காரியம். நாங்க யார்கிட்டையும் போயிட்டு கேட்கவே இல்லை, எந்த ஹசரத்மார்கிட்ட எந்த முஃப்திமார்கிட்ட நாங்க ஃபத்துவா கேட்கவே இல்லை. எங்கட உள்ளத்துல ஈமான் இருக்குதா இல்லையாண்டு எங்களுக்கே பார்த்து கொள்ளத்துக்கு இயலும். நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நன்மை என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன என்று கேட்டான். நன்மை என்றா இது, பாவம் என்றா இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுல்க். நன்மை என்பது உங்களோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியது. அதை நான் முன்னால சொன்னேன். பாவம் என்று சொன்னால் வல் இஸ்மு மா ஹாக ஃபீ ஸத்ரிக். பாவம் என்று சொன்னால் உங்களோட உள்ளத்தை உறுத்தக்கூடியது. ஒவ்வொருத்தரும் தனது நெஞ்சில கையை வச்சு கேட்கணும், நாங்க ஒரு பாவம் செஞ்சிப்போம், அந்த பாவம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமாக இருந்தாலும் எங்கட உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்குது என்று சொன்னா நாங்க விளங்கிக் கொள்ளணும், அந்த பாவம் எங்களை அழிக்க போகுது, அந்த பாவத்துக்கு நான் இன்னும் சரியா தௌபா செய்யல. பாவம் என்று சொல்றது உள்ளத்தை உறுத்தும், நீ இப்படி செஞ்சா நீ இப்படி செஞ்ச, ஆனா செஞ்சது 15 வருஷத்துக்கு முன்னால. நாங்க இந்த செல்லக்கூடிய ஹதீஸ்களுடைய யதார்த்தமான விஷயங்களை கண்ணால பார்த்திக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு 3-4 வருஷம் ஒரு வயசான ஒரு அப்பா உண்டு, ஹஜ்ஜிக்கு போறாரு என்று சொல்லி அவர் வந்தாரு. அவர் வந்ததுக்கு பின்னால செல்றாரு, நான் ஹஜ்ஜிக்கு போக முந்தி என்ன தூய்மையாக்கணும், நான் சுத்தமாகி கொண்டு தான் ஹஜ்ஜிக்கு போகணும்னு சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச ஒரு பாவத்துக்குரிய தௌபா செஞ்சு போட்டு போனார். அப்ப அவருக்கு தெரியும் 20 வருஷமாக இருந்தாலும் அந்த உள்ளத்துக்கு உறுத்தும், அந்த பாவம் உறுத்தி கொண்டே இருக்கும். நீ இப்படி செஞ்சாயே, யாரும் பார்க்கல, ஆனா நீ செஞ்சாயே, அந்த அல்லாஹ் உறுத்தி கொண்டே இருப்பான், அந்த உள்ளம் எங்களை விடாது. அதுக்கு பின்னால சொன்னாங்க, பாவம் என்று சொன்னா பாவம் நன்மை. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமான ஒரே நசீஹத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகனே, உனக்கு எல்லாட்ட முன்னுக்கும் ஒரு காரியத்தை செய்யலும்டா அதை நீ எங்கேயும் செய். அப்படி இல்லை, எல்லாரும் காண்றது, மக்கள் காண்றது உங்களுக்கு வெட்கம் என்று சொன்னா நீங்க அதை விட்டுடுங்கோ. பாவம் என்று சொன்னா யாரும் இல்லாத இடத்துல செய்தது. உம்மா வாப்பா இல்லாத இடத்த தேடுறாரு, ஊர் மக்கள் இல்லாத இடத்த தேடுறாரு, தாத்த தங்கச்சிமார் இல்லாத இடத்த தேடுறாரு, இது ஒரு பாவம் ஒன்று செய்ய போறாரு. அப்படி இல்ல, உம்மா வாப்பட முன்னுக்கு தாத்த தங்கச்சியில முன்னுக்கு எல்லாட்ட முன்னுக்கும் ஒரு விஷயத்தை செய்தாரு, அது பாவமாக இருக்க மாட்டாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நன்மை உங்களோட உள்ளத்துக்கு சந்தோஷம் ஏற்படுத்தும், பாவமாக இருந்தா உங்களோட உள்ளத்தை உறுத்தும், நீங்க மக்களிட முன்னுக்கு அதை செய்ய மாட்டீங்க. வாசிலா இப்னு மஅபத் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டேன், நன்மை என்றா என்ன, பாவம் என்றா என்று கேட்டேன். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, உன்ட உள்ளத்துக்கிட்ட கேட்டுக்கோ. இன்றைக்கு எத்தனையோ பேரு அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை சரியாக அவருக்கு ஓனுமான ஃபத்வா கேட்கணும். 4-5 ஹஜ்ரத்மார்கிட்ட கேட்கிற அவங்க எல்லாம் ஒரு மாதிரி சொல்லிக்கும், ஆனா இவருக்கு தேவையான பதில் வர காட்டியும் கேட்கிற. அப்படி போயிட்டு அவர்கிட்ட ஒன்றை கேட்கி இவர்கிட்ட ஒன்றை கேட்கி அவர் எதிர்பார்க்கிறாரு எனக்கு இவர் இப்படித்தான் செல்லணும் என்று. ஆனா யாரு ஃபத்வா கொடுத்தாலும் அவருடைய உள்ளத்துக்கு தெரியும் நான் செய்தது எந்த. அவரு ஹராமான வியாபாரத்தை செய்தாரு, ஆனா அதை செல்லாம ஹதரத்து கிட்ட முஃப்தி சாபி கிட்ட இப்படி கேட்கிறாரு, இந்த சல்லியை பாவிக்கலாமா, எந்த சல்லி இல்ல வேறொத்தட சல்லி அப்படி என்று கேட்டு அவரே பாவிக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஃப்தி கல்பக் இஸ்தஃப்தி கல்பக் இஸ்தஃப்தி கல்பக். உங்களோட உள்ளத்துக்கிட்ட கேட்டுக்கோங்கோ, மார்க்க சட்டத்தை உள்ளத்துக்கிட்ட கேட்டுக்கோங்கோ. வ இன் அஃப்தாகன் நாசு, மனிதர்கள் எந்த ஃபத்வா அளித்தாலும், வ அஃப்தௌக, மனிதர்கள் எந்த ஃபத்வா உங்களுக்கு தந்தாலும் உங்களோட உள்ளத்துக்கு தெரியும் நீங்க என்ன செய்தீங்க என்று.
அதனால ஸல்லல்லாஹு அலைஹி எங்கட உள்ளத்தை வச்சே எங்களுக்கு எல்லா முடிவையும் எடுத்துக்கொள்ளும். நாங்க எங்கள் எத்தனையோ பேர் ஹராமான பிஸ்னஸ் செய்வாங்க, ஹராமானத்தை தேடிக்கொண்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு பின்னால அங்கே பள்ளிக்கு கொடுக்கிறாரு, இங்களை வந்தா மதரசாக்கு செலவழிக்கிறாரு, ஊடில்லாதவர்களுக்கு ஊடி கட்டி கொடுக்கிறாரு, அவரை தூக்கி எல்லாரும் ஹாஜியாராக ஆக்கிட்டாங்க. ஆனால் அவர் எப்படி சம்பாதிச்சது அது அல்லாஹ்க்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால நாங்க யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. ஊர் மக்கள் லேபர் அளிப்பாங்க, மாஷா அல்லாஹ் இவர் நல்ல ஒரு ஹாஜியார், நல்லா செலவழிக்கிறாரு, நல்ல வேலையெல்லாம் செய்தாரு. ஆனா அவரை அதனால நாங்க எங்களுக்கிட்ட நாங்க எங்க உள்ளத்துக்கிட்ட கேட்கணும். அதை யாரும் போய் ஓப்பனா செல்ல மாட்டாங்க. நான் அந்த துண்டை அந்த பாஸ்ல எடுத்து இங்க பாஸ் பண்ணினேன், அதை எடுத்து அங்கே பாஸ் பண்ணினேன், அதனால எனக்கு இப்படி ஒன்று வந்து அதை யாரும் செல்ல மாட்டாங்க. அதனால நாங்க எங்கட உள்ளத்துக்கிட்ட நாங்க ஃபத்வா கேட்கணும். அதை போல நாங்க இன்றைக்கு தௌபாவுக்காக வேண்டி, பாவ மன்னிப்புக்காக வேண்டி, அல்லாஹ்விடத்துல மன்றாடுறதுக்காக வேண்டி நாங்க வந்திருக்கிறோம் என்பதை நாங்க விளங்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியார்களை மன்னிக்கணும் என்பதற்காக வேண்டி கஃபூர், கஃபார் என்றும் நாமத்தை சூட்டிக் கொண்டவன், காஃபிர், இந்த 3 வார்த்தைகள் அஸ்மாஉல் ஹுஸ்னால சொல்லப்பட்டிருக்குது. மிக்க பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அதே போன்று அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்பதை போல அல்லாஹ் தண்டிக்கவும் சக்தியுள்ளவன். இன்னல்லாஹ அஃபூன் கதீர், அல்லாஹ் தஆலா மன்னிக்கவும் சக்தி உள்ளவன், தண்டிக்கவும் சக்தி உள்ளவன். நாங்க ரெண்டுடைய வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவன்டா எங்களுக்கு விளங்குது. ஆனா தண்டிக்கத்துக்கு சக்தி உள்ளவன் என்று சொன்னா, உதாரணமாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிக்கிறாரு, அவருக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு சக்தி இல்லை, அதனால அடிபட்டு போட்டு செல்றாரு, நான் உங்களே மன்னிச்சிட்டேன், நீங்க அடிச்சதுக்கு பிரச்சனை இல்லை, நான் உங்களே மன்னிச்சிடேன். இது அவர்ட கோலத்தனம். ஆனா அடிபட்டவர் நல்ல பலசாலி, அவருக்கு திருப்பி அடிக்க சக்தி ஈக்குது. அவர் செல்றாரு, நான் அடிச்சா நீ தாங்க மாட்டாய், ஆனா நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா என்று சொல்லி செல்றாரு. இதுதான் வீரம். அல்லாஹு தஆலா நாங்க பாவத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம், போன்ல டிவியில எல்லாத்துலயும் பாவத்தை பார்த்து கொண்டு நிற்கிறோம். அந்த டைம்ல எங்களை அல்லாஹு தஆலா எங்கட கண் பார்வை எடுக்கக்கூடிய சக்தி உள்ளவன் எங்களை விட்டுகிறான். நாங்க பாவமான விடயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த டைம்ல எங்கட ரூஹ கலட்டத்துக்கு அல்லாஹ்க்கு சக்தி இருக்குது, அல்லாஹ் எங்களை விட்டு வச்சுக்கிறான். இதை நாங்க விளங்கி கொள்ளணும். அதே போல அல்லாஹு தஆலா பாவங்களை மறைத்து வச்சுக்கிறான். பாவங்களை மன்னிக்கிறது ஒன்று, மறைச்சி வைக்கிறது இன்னொன்று. மறைக்கிறது என்று சொல்றது இது அல்லாஹு தஆலாவுடைய தனியான ஒரு சிஃபத்தாருல் உயூப், பாவங்களை மன்னிக்க கூடியவன் மட்டுமல்ல மறைக்க கூடியவன். இன்றைய நீக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனிமேல என்னென்ன பாவம் செஞ்சு அந்த பாவம் செய்தவருக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் யாருக்கும் வெளிப்படுத்தியதும் இல்லை, வெளிப்படுத்த போறதும் இல்லை. எங்கட உள்ளத்துக்கு தெரியும் நாங்க என்னென்ன செஞ்சுக்கிறோம் என்று. ஆனா அல்லாஹ் மறைத்ததை வெளிப்படுத்தினால் ஒவ்வொருத்தரும் எப்படியாப்பட்ட நிலைமை என்பதை யோசிக்கணும். உம்மக்கு வாப்பட முகத்தை பார்க்கலா, வாப்பக்கு உம்மட முகத்தை பார்க்கலா, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய முகத்தை பார்க்கலா, சகோதரிக்கு சகோதரன முகத்தை பார்க்கலா. இப்படி ஒவ்வொருத்தருடைய நிலைமை எப்படி என்பதை யோசிக்கணும். அல்லாஹ்ட மிகப்பெரிய ரஹ்மத், அல்லாஹ் எங்கட பாவங்களை மறைச்சி வச்சுக்கிறான். அல்லாஹு தஆலா எங்கட பாவங்களை மறைச்சி வச்சது மட்டும் அல்ல, அல்லாஹு தஆலா எங்கட கியாமத்துடைய நாளையில எங்கட எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டுவான். ஒரு மூமினாக இருந்தன்னு சொன்னா அவனுடைய செய்யக்கூடிய சின்ன பாவமாக இருந்தாலும் அவன் பயந்து இருப்பான். அடே நான் இப்படி ஒன்று சொல்லிட்டேனே, நான் உம்மக்கு வாயடிச்சிட்டேனே, வாப்புக்கு வாயடிச்சிட்டேனே, நான் மன்னிப்பு கேட்கணுமேனு சொல்லி அவர் பயந்து ஈப்பாரு. ஒரு கெட்ட மனிதர் என்று சொன்னா உம்மக்கு அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, வாப்புக்கு அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு எந்த கவலையும் ஈக்காது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, நாங்க எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடிய தயாளன். அல்லாஹ்ட அர்ஷில எழுதப்பட்டிருக்குது, உம்மத்துன் முத்ரிபத்துன் வரப்புன் கஃபூர்,
பாவம் செய்யக்கூடிய சமூகம், மன்னிக்கக்கூடிய ரப் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அல்லாஹ் நாங்கள் எவ்வளோ பாவம் செய்தாலும், வானம் மொட்டக்கூடிய அளவுக்கு பாவம் இருந்தாலும், ஹதீஸில் குதுஸில் அல்லாஹு தஆலா சொல்றான், என்னுடைய அடியானே நீ பாவம் செய்து 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 உன் பாவம் இந்த வானத்தை தொடும் அளவுக்கு பாவம் செய்தாலும் நீ என்னிடத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னித்திரு என்று சொல்லி கேட்டால் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்னுடைய அடியானே என்று அல்லாஹு தஆலா கூறி கொண்டிருக்கிறான். அதே போன்று ஜுஹைனா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வராங்க. எதுக்காக வேண்டி? அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு எடுக்கணும். ஊர் மக்களோட பேரு புகழ், அவங்க எங்களை ஒதுக்குவாங்க, எங்களோட பேச மாட்டாங்க, அதை பார்க்கல, அல்லாஹ்ட பொருத்தத்தை மட்டும் பார்த்தாங்க. ஜுஹைனா கோத்திரத்தில் ஒரு பெண்மணி ஓடி வாரால், யா ரசூலல்லாஹ் தஹிர்னி தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்ன தூய்மைப்படுத்துங்கோ, நான் பாவம் செஞ்சு விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்ன தூய்மையாக்குங்க சொல்லி சொல்லி ஓடிக்கொண்டு வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் அப்படி செஞ்சிக்க மாட்டீங்க, நீங்கள் அப்படி செய்யக்கூடிய ஒருத்தர் இல்லை என்று செல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னா, நான் விபச்சாரம் செய்ததினால் நான் கற்பமுட்டு இருக்கிறேன், நான் பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்ற விஷயத்தை சொன்னாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களோட ஊட்டாக்களை கூப்பிட்டு இந்த பெண்ணோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க, இந்த பெண் விபச்சாரம் செய்திருக்கிறாள், இந்த பெண்ணுக்கு இப்ப கல் அடிச்சு கொல்லேலாம், ஏன் இந்த பெண்ணை கொலை செய்தா அந்த புள்ள மூத்தாகிடும், அதனால இந்த பெண் அந்த புள்ளையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால பரட்டும் என்றாங்க. எங்களே மாதிரி ஒரு பயான கேட்டதோட ஜோசாய் போட்டு அதுக்கு பின்னால் 2வது நாள் 3ஆம் நாள் அப்படி ஒன்றும் இல்லை. அந்த பெண்மணி அப்படி சொல்லி போட்டு அந்த பெண்மணிக்கு தெரியும், நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு கிடைக்கிய தண்டனை கல்லால் அடிச்சு கொள்றதுதான். ஆனா அந்த பெண் முன் வச்ச கால பின் வைக்கல. சரி 10 மாசம் அதே நீயத்தில் இருந்தாங்க, நான் செஞ்ச பாவத்துக்கு எப்படி தௌபா எடுக்கவே ஓடும் என்று சொல்லி அந்த பெண்மணி பிள்ளையை பெற்றெடுத்து போட்டு 10 மாசம் இஸ்லாம் தாயுடைய கற்புல குறைஞ்ச காலம் 6 மாசம் ஈக்கும், கூடின காலம் 4 வருஷம் ஈக்கும், நடுத்தரமான காலம் தான் 9 அல்லது 10 மாசம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்களோட உம்மட வயிற்றுல 4 வருஷம் இருந்தாங்க. வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களோட தாய்மாருடைய கற்பிலிருந்து நாங்க தான் உங்களை வெளியாக்குறோம் என்று. இப்ப வெளியே எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஏற்பாடுகள் செஞ்சு 9 மாசத்துல 10 மாசத்துல எடுத்தாலும் ஒரு புல்ல தாயுடைய கற்புல 4 வருஷம் வரக்காடு இருக்கலாம். அந்த அடிப்படையில் குறைஞ்ச காலமே நாங்கள் எடுத்துக்கொண்டா 6 மாசம் எடுத்துக்கொண்டா 6 மாசத்துக்கு பின்னால அந்த பெண்மணி அந்த புள்ளைய தூக்கி கொண்டு வாரார், ஓடி வாரார். ஒரு பொடவ துண்டொன்றை சுத்தி கொண்டு, ஹதீஸ் அப்படியே வந்திருக்குது, பொடவ துண்டொன்றில் சுத்தி கொண்டு நெஞ்சோடு அணைச்சி கொண்டு, விபச்சாரம் செஞ்சு பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் தாம் பெற்ற பிள்ளை என்ற இறக்கத்துல நெஞ்சோட சாத்தி ஓடிக்கொண்டு வராங்க. யா ரசூலல்லாஹ், இப்ப எனக்கு ரஜம் செய்களே, இப்ப எனக்கு நான் செஞ்ச பார்த்து தௌபாவாக எனக்கு என்னை கல்லால் அடிச்சு கொல்லுங்களேன்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இப்பயும் உங்களுக்கு அந்த பாவத்தை தண்டனை தரையலா, ஏன் நீங்க இந்த புள்ளைக்கு பால் ஊட்டணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தாய்மார்கள் அவங்களோட பிள்ளைகளுக்கு எவ்வளவு காலம் பால் ஊட்டணும் என்றும் சொல்லிக்கிறான். வல் வாலிதாத்து யுர்லிஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன், தாய்மார்கள் அவங்களோட பிள்ளைகளுக்கு 2 வருஷம் பூர்த்தியா பால் ஊட்டணும். அப்ப நீங்க 2 வருஷத்துக்கு பின்னால வாங்குவேன்னு சொல்லி அந்த பெண்மணி அனுப்பி வச்சா. அந்த பெண்மணி அதே ஹிம்மத்துல 2 வருஷத்துக்கு பின்னால அந்த புள்ளைக்கு ரொட்டி துண்டொன்று கையில கொடுத்து கொண்டு வராங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததோட விளங்கி கொள்ளணும், இந்த புல்லை இப்ப பால் குடிக்கத்தை மறந்து சாப்பிடுறா என்றதை விளங்கி கொள்வதற்காகவே ரொட்டி துண்டண்டை கையில கொடுத்து 2 வருஷத்துக்கு பின்னால, கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு பின்னால அந்த பெண்மணி வாரா. அந்த பெண்மணி செஞ்ச பாவத்துக்கு தௌபா எடுக்கிறதுக்கு. தௌபா என்ன தெரியுமா? எல்லா மக்களையும் கூப்பிட்டு அந்த பெண்மணி ஒரு குழியில போட்டு கல்லால் அடிச்சாங்க. கல்லால் அடிச்சு அந்த கல்லில் இருந்த அந்த இரத்த துளி ஒன்று ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மேல பட்டதோட அவங்க சீ என்றாங்க. அவங்க அந்த இரத்தத்தை சீ என்றாங்க. ஏன்? அது ஒரு பெரிய
பெரும் பாவியுடைய ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணுடைய இரத்தமே சொல்லி சீ என்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, காலித் இப்னு வலீதே, நீங்க யாரை பார்த்து இப்படி சொல்றீங்க தெரியுமா? இந்த பெண்மணி ஒரு தௌபா செஞ்சா, லகத் தாபத் தௌபதன் லகுஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனா லவஸிஅத்ஹும். அந்த பெண்மணி செய்த தௌபா மதீனால பெரும் பாவம் செஞ்ச 70 பேருக்கு பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டாலும் அந்த 70 பேரும் மன்னிக்கப்பட்டு விடுவாங்க இந்த ஒரு பெண்ணுடைய தௌபாவை கொண்டு. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு தௌபாவை அந்த பெண்மணி செஞ்சான்னு சொன்னா, நாங்க இன்றைக்கு பாவத்தை செய்தோம், ஒரு தடவை துவா கேட்டு அழுகுறோம், நாங்களே நினைச்சு கொள்றோம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டான் என்று. ஐடா மறுக்கும் அதே பாவத்தை செய்தோம். 2.5 வருஷம் அவங்க அதை யோசிச்சு இருந்தாங்கன்னு சொன்னா, நாங்க எந்த அளவு அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்போம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதே போல முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் இஸ்திக்பார் செய்வாங்க. அவங்களோட பாவங்களுக்கு அவங்களோட பாவமே இல்லை, ஆனா அல்லாஹுக்கு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொன்னா, நாங்களும் நீங்களும் நாங்க எந்த அளவு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில இப்ப நாங்க தௌபா செய்ய போறோம். அதனுடைய நிபந்தனைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹ், அல்லாஹ் கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கோங்க. பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, 3 நிபந்தனைகள் இருக்குது. இந்த 3 நிபந்தனை பேணி யார் தௌபா செய்தாங்களோ அவங்களோட தௌபா தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுல முதலாவது, அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதி இருக்கணும். 2வது, அந்த பாவத்தை உள்ளத்தால கலட்டி வீசிடணும். 3வது, அந்த பாவத்தை திருப்பி செய்ய மாட்டேன். மறுக்கும் நாங்க ஒரு தௌபாவை செஞ்சு போட்டு மறுக்கும் அந்த பாவத்தை செய்த அர்த்தம் அல்லாஹ் நாங்க ஜோக்கு எடுத்தீங்க. அல்லாஹ் செய்த மன்னிக்க அப்படி இல்லை. ஒரு தடவை மன்னிப்பு கேட்டா மறுக்கும் மீளப்படாது. 4வதாக ஒரு நிபந்தனை இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கொண்டு வந்து இருக்கிறாங்க, அந்த பாவம் அடியார்களோட சம்பந்தப்பட்டிருந்தால், அநியாயங்கள் ஏதாவது செஞ்சிருந்தால், அடுத்தவண்ட காணியை எடுத்திருக்கிறாரு, அடுத்தவண்ட காணியில ஒரு பேச்சஸ் 2 பேச்சஸ், ஒரு அடி 2 அடி அங்கலாக்கி அவர்கிட்ட வெளியே கெட்டிக்கிறாரு, அதெல்லாம் செஞ்சு போட்டீங்களா வந்து துவா கேட்கிறாரு, அழுகிறாரு, இவர் மன்னிக்கப்பட மாட்டாரு. இவர் லைலத்துல் கத்ருடைய இரவுல இவருக்கு மன்னிப்பு இல்லை. அடுத்தவண்ட நெருப்ப திண்டு இவர் எவ்வளவு துவா கேட்டாலும் இவர்ட பாவம் மன்னிக்கப்படாது. அதே போல குடல்வாய் ஜனங்களோட நாங்க கோபதாபங்கள் இருந்தேன்னு சொன்னா, இப்ப மன்னிப்பு கேட்க ஏலாட்டியும் உள்ளத்துல நியத்தி வச்சுக்கொள்ளணும், நான் அவரை மன்னிச்சுட்டேன், இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் நான் அவரோட சேர்ந்து வாழ்றேன், அவரை மன்னிச்சுட்டேன், எனக்கு அநியாயம் செஞ்சவங்க எல்லாரும் அல்லாஹுக்காக வேண்டி மன்னிச்சுட்டேன் என்று சொல்லி அந்த நீயத்தோட நாங்க துஆ கேட்போம் என்று சொன்னா, அல்லாஹு தஆலா எங்கட பாவங்களை மன்னிச்சிடுவான். நியத்தி வச்சுக்கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ்.